பொங்கலுக்கு பாருங்க நிறைய பேர் வந்து கேக்குறாங்க உங்க வீட்டுக்காரர் எப்படின்னா உச்சி நிக்கிறாரு ஏதாவது கிண்டி நிக்கிறாரு. நான் சமைக்கல, கண்பட கைப்பட காமிக்கிறேன். இதெல்லாம் சமைச்சதுலாம் ஒய்ஃப் தான். நம்ப மாட்டீங்க என் மேல எவ்வளவு அக்கறையா இல்ல ஒய்ஃப் மேல கோவமா தெரியல எல்லாரும். என்னடா இது இவ்வளவு ஜாலியா இருக்கிறாரு, அவன் மட்டும் வேலை செய்யறாரு, நம்ம வீட்டுக்காரன் ஒண்ணு செய்ய மாட்டாரு, ஒரு கொச்சிருக்கு போறான் என்னன்னு தெரியல. உண்மையதானே பேசுறேன் நானு. நாட்டுல நடக்கிற நடப்பு இதான். வீடியோல பாப்பாங்க என்னடா இது துபாயில இருக்கிறான்னு நினைக்கிறான், இவன் பார்த்தா வெங்காயம் உரிக்கிறான், பூண்டு உரிக்கிறான், வெங்காயம் என்னது முட்டையை உரிக்கிறான், ஆரஞ்சு ஜூஸ் போட்டு தரான். நம்ம வீட்லயே தான் 2 எருமாடுங்குது மாடுங்குது, ஒன்றும் பண்ண மாட்டேங்க. நம்ம உயிரே வாங்கினுக்கிறானுங்க. வந்தது இதை எடு அதை எடுன்னு. ஹெல்ப் பண்றதெல்லாம் தப்பா? நீங்க அந்த உரிக்கிறதே அதோட நிறுத்திப்பீங்க, மத்ததான் நாங்க செய்யறோம்ல சாப்பாடு. அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது தம்பரே. அது சொல்லுவாங்கல்ல, சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. யாரெல்லாம் இப்படி வந்து டயலாக் பேசிக்கிறாங்களோ அவங்கள ஒரு நாள் சமைச்சிருக்க மாட்டாங்க. சமைச்சவங்களுக்கு தெரியாது எவ்வளவு டைம் எடுக்கும், அது என்னென்ன போட்டா வாசனை வரும், எது இதெல்லாம் போட்டா டேஸ்ட் வரும் அப்படின்னு. டேஸ்ட் வரணும். சமைக்க யார் வேணாலும் சமைக்கலாம். பால்வாடியில் ஆயா கூட தான் சமைச்சு கொடுக்குறாங்க, ஸ்கூல்ல ஆயா கூட. ஏன் வந்து அதை விட்டுட்டு வீட்டுல வந்து சாப்பிட்டு போறோம்? புரியுதா புரியல? மக்களுக்கு தெரியும். நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் வீட்டுல என்னால வந்து வீட்டுக்கும் எங்க ஸ்கூலுக்கும் வந்து ஒரு நடக்கிற தூரம் தான். ஸ்கூல்ல சோறு போடுவாங்கல்ல பால்வாடியில இல்ல ஸ்கூல்ல மதியம் சோறு போடுவாங்க. அதை எடுத்து அந்த வீட்டுல வச்சுட்டு வீட்டுல கிட்ட சாப்பிட்டு போனாங்க. அவங்க அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, சோத்தை எடுத்து வத்தல் போட்டு வைப்பாங்க எங்க வீட்டுல. ஆமா, நிறைய பேர் சாப்பிட்டு இருப்பாங்களே. வத்தல் சாப்பிட்டது இல்லையா? ரைஸ் இருக்குது இல்ல பால்வாடியில, இது மாதிரி ரைஸ் கொடுப்பாங்கன்னா பழைய சாதம் இந்த ரைஸ் எல்லாம் போட்டு வத்தல் செஞ்சு வச்சிருவாங்க.